அம்மா அம்மா அப்படி இருந்தாலும் இந்த வயித்துல நாடகம் என்ன என்னையா இந்த வயித்துல நாடகம் என்ன அதுவே நாடகம் என்ன நாடகம் சீத்தமிழ் போறாங்களே செம்பருத்தி நல்ல சொந்தது கதவு சரி சரி பூவா பூச்சோடவா யார்கிட்ட நீ மோகனி அப்படியே சொன்ன பிள்ளைங்க தேங்காய் மூடி வைக்காதீங்க இதெல்லாம் ஒரிஜினல்டா தேங்காய் மூடி இல்ல எங்கம்மா நீ இந்த சாய்கிட்ட கொக்கி முட்டை ஊத்துப்படி எப்படி வந்து உழுவு விட்டு பாரு எனக்கு பைத்தியமா அப்படி இல்லடா என்ன சொல்ற என்னது அப்படியா குஞ்சில பாத்தியா கண்ணண்ணா ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு ரொம்ப சோத்த போட்டு குஞ்சில் கட்டை முடிக்க கூடாது அண்ணா சொல்லு ஏண்டி அவ்வளவு கோபமா பேசுற ஒண்ணு இல்ல நேரம் சரி அப்படியா கண்ணம்மா சரி ஓய் அந்த இல் போடாதடா போட மாட்டேங்க எனக்கு தான் குஞ்சில்லையே போட்டு போட்டு என்ன ஓய் என்ன சொல்றேன் பேசுவியா சொல்ல சொன்னாங்களா கீழே போகுது அப்படித்தான் கையில சரியா நல்லா ஏன்னா அண்ணா அப்புறம் கொங்கனா பத்துல அந்த மொண்டி கூத்தியா பண்ணா நிஜமாவா ரொம்ப தூரமா போகணுமா என் கையில பிள்ளைட்டு வச்சது உனக்கு தெரிஞ்சு போச்சு அதே கையில அவசரத்துல தூக்கி போட்டேன் கொண்டு போய் கிணத்துல போட்டு வந்து ஒரு பக்கமா இறக்குமே தான் அப்படி என்னது என்னது தெரியாதே தெரியலையே அவட என்ன கேக்குறாங்கடா உள்ள இருக்கிறத வெளியே எடுத்துக்காது கேட்டா என்னது பாக்கணுமா பாக்குறியா நாயா சொல்லாயா அண்ணா ஸ்ரீ மகாபாரதம் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய அர்ஜுன தமிழில சர்க்கம் இந்த நாடகத்தில் நான் யார் நீங்க யாரு எமது பெயர் என்ன சொல்லட்டுமா சொல்லமா அம்மா நாட்டில் தனுதிலே
அக்னியில் தான் உதிர்த்த உக்ர வீர சக்தி மச்ச வெளியாளிக்கு உச்சமில்லாத ரூபி பால பருவமுள்ள சோழ குயில போல என்னுடைய பெயரோ துரோபதா. துரோபதனா இல்லை என்றால் பாஞ்சாலை என்று சொல்லலாம். பத்தினி பாஞ்சாலை. ஆமா. அப்படி இருந்தாலும் உங்களை ஈட்டெடுத்தாங்களே தாய் தந்தை யாரமா சொல்லட்டுமா? சொல்லமா? வாடி சொல்றேன். பாஞ்சாலை ஏகத்திலே நீங்க எப்படிமா படுத்தீங்க? எப்படி பிறந்தவன்? எப்படி கண்ணம்மா. ஆமா. நானோ பாஞ்சாலை ஏகத்தின் வழியாக பிறந்தவன். ஓ, பாஞ்சாலை யாகத்தில். ஆமா. நீங்க மட்டுமா படுத்தீங்க? கண்ணம்மா. ஆமா. அந்த பாஞ்சாலை ஏகம் எதற்கு செய்தார்கள்? எதற்காக? இதோ பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவிக்கும் உத்தரஸ்தானம் என்பதே கிடையாது சில காலம். அதனால பாஞ்சாலை ஏகம் செய்யும் பொழுது அந்த பாஞ்சாலை ஏகத்தில் நான் பிறந்தேன். நீங்க? ஆமா. சரிமா. கண்ணம்மா. ஆமா. என்னுடன் பிறந்தவர்கள் 3 பேர்கள். யாரு? முதன் முறையாக துஷ்ட துய்மன் என்று பிறந்தான். துஷ்ட துய்மன். இரண்டாவதாக இந்த பத்தினி பாஞ்சாலி நான் பிறந்தேன். அப்புறம் அது மட்டுமா? சரி. என்னோட பிறந்தது ஒரு வில்லும் ஒரு சொல்லும் பிறந்தது. ஒரு வில்லு ஒரு சொல்லு. ஆமா. அப்படி இருந்தாலும் கண்ணம்மா. ஆமா. எனக்கு ஈரட்டு தக்க 16 பருவமங்கையுடனே ஈரோட்ல ஆகி போயிட்ட. ஏண்டி எப்படி பேசுற? இந்தூர்ல ஆவறதுக்கு இடம் இல்லையா? அப்படி இல்ல. தக்க 16 பருவ மங்கையானுடனே உங்களுக்கு எனக்கு ஆயிப்போச்சுடி. எனக்கு ஆயிப்போச்சு. உங்க அப்பா அவங்க ரோட்ல எடுத்து கொண்டு குடத்தோட கழுவிட்ட போ. ஆயி போச்சுங்கிறியே. அப்படி இல்லடி, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. யாராயா? என்ன மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? யாரு? கடையில ஆமாடி. யாரு? அவர் எக்குலத்தை சேர்ந்தவர். எக்குலத்தை சேர்ந்தவன் சொல்லட்டுமா? புரியுதா? வாடி சொல்றேன். சொல்லமா? அந்த பழையாத பின்பு
செத்தட போயிட்டேன் அப்ப சாவுத்தூடு பாக்குறேன் கூத்தாடுவோம். இங்க பாரு, உடனே வெளியே வந்தது அரக்காயம், உடனே வெளியே வந்தது அரக்காயம். மாத்திரம் குடல கத்தல போகுது. அமர்ந்த வளையாத மாலையிட்ட மன்னவர் யாரு? உன்னையும் மாலையிட்டாங்களே, மன்னவர் யாரு? மன்னவர் மன்னவாரி தலையில ஒரு குடும்பம் நாசமா போகட்டும். மன்னவர் மன்னவர் அவர் எக்குலத்தை சேர்ந்தவர். எக்குலத்தை சேர்ந்தவன் அண்ணா சரியான சந்திரகுலம், கொடுத்தவராத குருகுலம், ஐவர் பஞ்ச பாண்டவர்கள், இருவருக்கும் மூத்தோர் இருவருக்கு இளையோர், நடுப்பிறந்த நாயகன் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனைய திருமணம் செய்து கொண்டேன். ஆமா சரியா? அப்படி மாலையிட்டு என்ன